நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற கருத்து என்னென்னா, ரொம்ப அறிவாளி, ஒரு திறமைசாலி, அவங்க கூட சில விஷயத்தில் கோமாளி ஆவதுக்கு காரணமே ஒரு இது மேலே நம்ம வைக்க அன்பு தான். அது என்னங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். உதாரணத்துக்கு ஒரு ஒரு இடத்துல வெந்நி கொதிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த வெந்நி பானைக்கில் தவளை கொதிச்சு லேஸ் சூடு இருக்கும்போது தப்பிச்சு வந்திருக்கலாம். அப்போ முயற்சி பண்ணலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் சூடு இருந்துச்சு, அப்பவும் அது தப்பிச்சும் இல்லை. சரின்ட்டு அது அந்த சூட்டுக்கு தகுந்தபடி அது உடம்பை தன்னால் மாற்றிக்கிட்டு, அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெந்நி கொதிச்சுது. அப்பவும் அதுக்கு தகுந்துட்டு சூடை உடம்பை மாற்றிக்கிட்டதை தவிர அது தப்பிச்சு வரணுங்க நினைப்பே வரல. அதுக்கு பிறகு வெந்நி தடன்னு கொதிக்க ஆரம்பிச்சுது. கொதிக்கும்போது அந்த சூட்டில் தவக்களை தப்பிச்சு வரலாம் அப்படி குதிக்க நினைக்கும் போது அதால் முடியலை. என்னென்னா அந்த வெந்நியோட சூடை தாங்கி பழகி அதோட வேலிவே இழந்து போச்சு. வேலி இழந்து லாஸ்ட்டில் குதிக்கலாம் நினைக்கும் போது அந்த தவளை செத்து போச்சு. இதே மாதிரி தான் நம்மளை புரிஞ்சுக்கிடாத சிலவர் மேலே நம்ம அன்பு வைக்கிறது. அன்பு வைப்போம், ஆனால் அவங்க அன்பு போலியாக இருக்கும். விவரம் தெரியாமல் உண்மைதானோ அப்படிங்கிற அளவுக்கு சிலவங்க அன்பு வச்சிருதான். அது லாஸ்ட்டில் அந்த தவளை மூடத்தனமாக இருந்த மாதிரி தான் நம்மளோட மூடத்தனமும் நம்மளை மனசளவில் கொன்றோம். இதான் உண்மை. நன்றி. என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவை ஆதரிங்க.